வணக்கம். நம்மளுடைய சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு கோவாவாகும். கோவாவுடைய வரலாற்றைப் பற்றியும், கோவாவை புவியியல் ரீதியான சில தகவல்களைப் பற்றி நம்ம இங்கு பார்க்க போறோம். குறிப்பா கோவாவானது பார்த்தீங்கன்னாக்கா, 1510ஆம் ஆண்டு போர்ச்சுகீசியர்களால் கைப்பற்றப்பட்ட ஓர் பகுதியாகும். 1510 ஆம் ஆண்டு போர்ச்சுகீசியர்களால் கைப்பற்றப்பட்ட ஒரு பகுதியாகும். குறிப்பாக இந்தியாவிற்கு வியாபாரம் செய்வதற்கு முதலில் வந்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள் ஆவார்கள். அவர்கள் 1498ஆம் ஆண்டு வாஸ்கோட காமா தான் இந்தியாவிற்கு முதலில் வந்தார் அப்படின்ற ஒரு நிகழ்வை அங்கு பார்க்கிறோம். அவர்கள் குறிப்பாக மேற்கு கடற்கரையில் அமையப் பெற்றதால் அவர்கள் முதல்ல வாஸ்கோட காமா வந்த இடமும் மேற்கு கடற்கரை என்பதால் கோழிக்கோடு என்ற பகுதிக்கு வந்து சேர்ந்தார். அவரை வரவேற்றவர் மன்னர் சாமணேரின் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். சரிங்களா? அந்த வகையில பார்க்கும்போது 1510ஆம் ஆண்டு கோவாவானது போர்ச்சுகீசியர்களால் ஒரு வணிக மையமாக கைப்பற்றப்பட்டது அப்படின்றத நம்ம இங்கு பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் கோவாவானது அப்படின்னு பார்க்கும்போது கடைசியாக இந்தியாவை விட்டு கடைசியாக சென்றவர்களும் போர்ச்சுகீசியர்கள் தான். இந்தியாவை விட்டு கடைசியாக சென்ற ஐரோப்பியர்களும் போர்ச்சுகீசியர்கள் தான். ஏனென்றால் 1961ஆம் ஆண்டு தான் கோவாவை வந்து இந்தியாவிடம் ஒப்படைத்துவிட்டு போர்ச்சுகீசியர்கள் வெளியேறினாங்க அப்படின்ற தகவலை இங்கே நம்ம பார்க்குறோம். 1961 முதல் 1987 வரை பார்த்தீங்கன்னாக்கா கோவாவானது இந்தியாவின் ஒரு யூனியன் பிரதேசமாகவே இருந்தது அப்படின்றத நம்ம இங்கு பார்க்குறோம். சரிங்களா? 30 மே மாதம் 1987ஆம் ஆண்டு 25வது மாநிலமாக கோவா வந்து இந்தியாவில் இடம்பெற்றது அப்படின்றத நம்ம இங்கு பார்க்குறோம். சரிங்களா? கோவாவுடைய தலைநகரம் பனாஜி ஆகும். பனாஜியோட வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது பனாஜி என்ற பகுதி வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு சிறிய மீனவர்கள் வாழ்ந்த ஒரு பகுதியாக சிறிய கிராமமாக காட்சியளித்திருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதனுடைய வளர்ச்சி வந்து 1769லேருந்து அதனுடைய வளர்ச்சி இருந்திருக்கு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். அதைத் தொடர்ந்து 1843ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு நகரமாக பனாஜி வந்து மாறியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். 1980ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா பனாஜி வந்து கோவாவின் தலைநகராக நியமிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்து அங்கு உருவாக்கப்பட்டது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. சரிங்களா? அப்போது வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது கோவாவானது 1987ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதி முதல் இந்தியாவோட 25வது மாநிலமாக இடம்பெற்றது அப்படின்றத நம்ம இங்கு பார்க்கிறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அதனுடைய தலைநகரம் பனாஜி அப்படின்றத நம்ம இங்கு பார்க்குறோம். குறிப்பாக கோவாவானது மேற்கு கடற்கரையில் இடம்பெற்றுள்ள ஓர் மாநிலமாகும். குறிப்பாக கொங்கண கடற்கரையில் இடம்பெற்றுள்ள ஓர் மாநிலமாகும் அப்படின்றத நம்ம இங்கு பார்க்கிறோம். குறிப்பாக அதனுடைய மேற்கு பக்கம் அரபிக்கடலும் அதனுடைய வடக்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிராவும் தென்பகுதி அப்படின்னு பார்க்கும்போது கர்நாடகாவும் நிறைந்த பகுதியாகும். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக இயற்கை தாவரங்கள் நிறைந்த ஓர் பகுதியாகவும் காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு 10க்கும் மேற்பட்ட ஆறுகள் வந்து பாயக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சரிங்களா? இந்த வகையில் பார்க்கும்போது இந்த கோவாவானது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிறந்த ஒரு சுற்றுலா தலமாகவும் இந்திய அளவில் இன்றைக்கி செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கோவா மாநிலம் தான் இருப்பதிலேயே இந்தியாவிலேயே மிக சிறிய மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அதனுடைய பரப்பளவு 3702 சதுர கிலோமீட்டர் ஆகும். சரிங்களா? 3702 சதுர கிலோமீட்டர். ஆகையால் இந்தியாவில் மிக சிறிய மாநிலமாக கோவா வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்றத நம்ம இங்கு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் கோவாவானது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பகுதியாகவும் அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் மிக சிறிய ஒரு பகுதியாகவும் மேற்கு கடற்கரையில் கொங்கண கடற்கரையில் இடம்பெற்றுள்ள ஒரு பகுதியாகவும் இது காணப்படுகிறது. கோவாவை பற்றி மேலும் தகவல்கள் இருப்பின் நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. சரிங்களா? கோவாவானது ஆரம்ப காலகட்டங்களில் ஐரோப்பியர்களின் வசம் இருந்து பிறகு 1961ஆம் ஆண்டு இந்தியருடைய வசம் வந்தது அப்படின்றத நம்ம இங்கு பார்க்குறோம். சரிங்களா? இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். போட்டித் தேர்வுகளில் குறிப்பாக வந்து கோவாவை பற்றி என்னென்ன தகவல்கள் வந்தாலும் நம்ம அதை பற்றி அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நான் கொடுக்குறேன். சரிங்களா? அப்போ கோவாவானது எப்படி ஒரு நகரமாக இருந்து அது எப்படி ஒரு வணிக மையமாக இருந்து எப்படி அது வந்து ஒரு மாநிலம் என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது அப்படின்றத இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.